வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 சென்ட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது. நம்ம ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதாங்க நம்மளுடைய என்ட்ரன்ஸு. நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய என்ட்ரன்ஸ் இது தான். ஃபுல்லி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாமரங்கள் அதிகமாக இருக்குது. மாமரம், தென்னை மரம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. ஒரு 27 சென்ட்டில் நமக்கு ஃபுல்லாகவே மாமரம், தென்னை மரம், சப்போட்டா, அது போல் நிறைய மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஈசிஆர் கூவத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப டீசெண்டான ஏரியா, ரொம்ப ஒரு ரிச்சான ஏரியா இது. பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, மாமரமும் இருக்குது. பவுண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தாங்க. ஃபுல்லாகவே மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளமான மரம். எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் மரங்க தான் எல்லாமே பார்த்திங்கன்னா. தென்னை மரம், மாமரம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குங்க. இதாங்க அந்த வீடு. நல்லா கேரளா டைப்பில் சூப்பராக கட்டியிருக்காங்க. மேலே இது ரூஃபு தளம் போட்டது தான். நல்ல அருமையான வீடு. ப்ளஸ் மரங்களும் இருக்குது. எல்லாம் போர்வெல்லு, இபி கனெக்ஷனு. வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா வாட்டர் 500 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 27 சென்ட்டு. மரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வளமான மரங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மகாபலிபுரம் இருக்குது. மதுராந்தகம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 25 கிலோமீட்டர். திருவான்மியூர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வருங்க. ப்ராப்பர்ட்டில் வர தென்னை மரம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல காய்ப்புலாம் ஓவராக இருக்குது பாருங்கள். சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. ஃபார்ம் ஹவுஸு, ஃபார்ம் லேண்டு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. இது 80 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜில் நமக்கு அருமையான ஒரு 27 சென்ட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மாமரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பங்கனப்பள்ளி, இமாயத்து, அதுபோல் பார்த்திங்கன்னா எல்லாம் வெரைட்டியான மாமரங்கள் தான் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 மரமும் பங்கனப்பள்ளிங்க. இது அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இமாயத்து. மரங்கள்லாம் நல்ல வெரைட்டியான மரங்கள் தான் இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே நல்ல காய்ப்பில் இருக்குது பாருங்க. டோட்டலாக 27 சென்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸு. நமக்கு எல்லாமே இருக்குங்க, ரெடியாக இருக்குது. நமக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் வாட்ரு தண்ணி சூப்பராக இருக்கும். இங்கே நல்லாயிருக்கும் தண்ணி. கிரவுண்ட் வாட்ரு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 40 அடியில் தண்ணி. இங்கே தண்ணியும் நல்லா ஸ்வீட் வாட்டராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. மினரல் வாட்டர் போல் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம வீடோடைய ஃபுல் வியூ இதாங்க. நல்ல ஒரு கேரளா டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும் தோட்டம். இந்த பில்லுகள்லாம் ஓவராக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.